அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். கந்த சஷ்டியை பற்றி நம்ம முழுசாக விரிவாக தெரிஞ்சிருப்போம். இதிலேருந்து நமக்கு கிடைக்கிற டேக்அவே மெசேஜ் பார்த்திங்கன்னா, ஆணவம் குணம் கொண்ட சூரபத்மனுடைய நிலை என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் இடையில் கடுமையான போர் நடந்து முடிந்து முருகப்பெருமான் அதில் வெற்றி கண்டிருந்தாலும் கூட சூரபத்மன் மன்னிப்பு கேட்ட காரணத்தினால தன்னோடே வச்சிட்ருக்காரு, சூரபத்மனை தன்னோடே வச்சிட்ருக்கிறாரு முருகப்பெருமான். இந்த விஷயம் கண்டிப்பாக ஒரு நெகிழ்வை ஏற்படுத்துது. இறுதியாக முருகப்பெருமான் போரை வெற்றிகரமாக முடித்து தேவர்களை தன்னுடன் அழைத்து சென்றார். ஓம் முருகா. எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய், ஈரேழுலகமும் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மன்னாளரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே சையொளி பவனே திரிபுர பவனே திகழொளி பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே அரி திருமருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய், கந்தா குஹனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனிய வேல் முருகா, தனிகாச்சலனே சங்கரன் புதல்வா கதிர் காமத்துறை கதிர்வேல் முருகா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.